பிரிந்தி சிவமணி என்று பெயர் படுத்தி சீரம் சிறப்பாக வருகிறேன். என் தந்தையை பார்க்க வேண்டும். அப்பா தூண்டிவிட்டான் பாவலர் பாரதி. நெருப்பருக்கு நீங்க தமிழ்பாட்டான் பொறுப்புற வைத்தான் திருவைப்புலவர். ஏற்க வளமிக்க இன்ப தமிழ்நாடு சேர்க்க வளைக்கும் செந்தமிழ்நாடு இவரவிட பொன்னாட்டை எந்த மதிவதனாவது நாட்டை நீதிநேர்மை தவறாமல் ஆட்சி புரிந்து வரும் ராஜேந்திரவர்மன். யாரங்கே கவலை மட்டும்தான் தெரியும் அவர் ஏன் அடிக்கிறாருன்னு. எதுக்கு அடிக்கிறார்? எதுக்காக அடிக்கிறாரு? கறி குழம்பு கம்மியா வசதி அடிக்கிறாரு. எங்க வெளியே உக்காந்து சாப்பிட்டா புள்ளகாரம் பாப்பான்னு சொல்லிட்டா நீ உள்ள போய் உக்காந்து சாப்பிடுறியா? आज पूछना सूत पूछिला இல்ல வாவுக்கு என்னடா துண்டு அடிறாரு அவரே பீ துண்டு போய்ச்சி கோலியா என்னடா மேகுலரா என்னடா சரவணா என்னடா வந்ததுல இருந்து அடினே இருக்கறான் அவன் என்னடா பையன் நம்மள அடினே என்னடா ஏய் போடா ஏய் போடா ஏய் சும்மா சும்மா ஒரு பாத்து என்ன காகுறியா நீ அவன் என்னடா பையன் அவரு அடிப்பார் பூல் தெரிகிறான். எதுக்குடா பசங்க அப்படி பின்னாடி 250 ரூபா தாக்காருக்கு பங்குல கைது. என்ன பிரச்சனைங்க? எதுக்கு நடக்குது? அப்ப முள்ளலாம் வீட்டுல மேல மேல வந்தா என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆளு பேச்சாகிறான்னு பேசிக்கிறா தம்பி எப்படியா நாளைக்கு பாலாந்திர வரணுமா இல்ல எங்க உனக்கு ஐயா நீங்களா அது சுவையான உணவு, அன்பான வரவேற்பு, தாய்க்குள்ள எவ்வளவு மரியாதை, சென்ற தந்தைக்கு எவ்வளவு ஐயா நடிக்கிறாரு மாலையை போல நடிக்கிறாரு. ஐயாவுக்கு மாலையை போட்டு போலாம். ஐயா நீங்க பிசிங்க அப்ப சாப் போடுறேன். ஐயா பிசிங்க சீட்டு காலி ஆகுது உட்காந்து அமருங்க. நீங்க ஆம்புவாயாக இல்ல குடியாத்த பாய் இல்ல அது பக்கத்துல மோத்தக்கார அமருங்கள் மாமன்னா. மாமா மன்னா அமருங்க. என்னையே மாமா அமருங்க ஐயா. போட்டு எழுதிட்டு போலாமா? ஒரு சுச்சுமா எல்லாத்தையும்
என்ன எப்படி பார்த்தா டேய் நல்லா ஏலகல் மேல நல்லா ஏலகல் போட்டு மாதிரி இருக்குது பாரு. மாலை மரியாதை அதற்கு எதுக்கா மரியாதை முடிவு அதுக்காடி பிடிக்கும். மாலை மரியாதை யாரு புரியுது? எடுத்துக்கின்னு அடிக்கிட்டு வருவாருப்பா. எனக்கு தெரியும். நீங்க நேத்தா பாக்குறேன் 8 வருஷமா இதை தானே பார்த்து நடக்கிறேன். அடிக்க வேண்டியது வீட்டுல வந்து அடிக்க வேண்டியது வீட்டுல வந்து எப்ப கை வெளியுது மாத்திரம் வாங்க கை வெளியுது. எனக்கு பிறதாக மாமல்ல சபைக்கு வரக்கூடிய அன்பான வரவேற்பு கூடக்கூடிய காலம் என்ன கால தாமதம்? அவனே கேளு இவன் தான் முன்ன வந்தான். முன்னே வந்து யாரு? நீ தான் வந்த முன்னாடி நாங்க வந்தோம். காலதாமதம் மன்னதான் ஒரு மதிக்கல ஆதிகார பையனா ஐயா உத்தரவு வாங்கிக்கலாமா? நீ கூப்பிட்டா போடானு வாடானு காவல்காரன் நாய் அருகாமல் எப்ப வைக்கலாம்? வருவானோ ஆடுவோம். அங்க வாலி சாணும் போது நோட் பண்ணிட்டு அந்த வாலி எடுத்து நாடுவேன். கால் அடிக்காத அப்பனு மொழி மேல மேல வந்து இந்த மாதிரி பண்ண சீப்பாங்க. அப்படி இது உட்காரு அண்ணா அண்ணா வரலான்னு வந்தேன். மண்ணான்னு சொன்னேன் மண்ணான்னு சொல்ல உன்னான்னு தான் வரலான்னு வந்தேன். அதுங்காட்டி என் மொண்டாட்டி என்ன பார்த்து பையா பையா அங்க என்ன பார்த்து மனைவி என்ற வார்த்தை குடும்பத்துல என்ன பார்த்து ஐயா பையா பையா அப்படின்னு என்ன கூப்பிட்டா அங்க எங்க கூப்பிட்டாங்க? என்ன கூப்பிட்டா இன்னாடி பொண்ணான்னு கேட்டேன். அவ என்ன சொன்னா? என்ன சொன்னாங்க? அடா கம்யூனிட்டி யார் கம்யூனிட்டி? அடா கம்யூனிட்டி அவங்க ஊர்ல சொல்லிக்கிறாங்க. மார்கழி மாசம் பிறகு போகுது. மார்கழி மாசம் பிறகு போகுது. கார்த்திகை மாசம் முடிய போகுது. இல்ல கார்த்திகை மாதம் முடிந்து விட்டது. மார்கழி மாதம் 1ஆம் ஆண்டு அப்படின்னு சொன்னா சரி கார்த்திகை மாசம் 10 ஆகி போச்சு. நம்மளுக்கு 2 ஏக்கரா சொத்து 2 ஏக்கரா சொத்து இருக்கு உனக்கு நிலம். பரவாயில்லடா பையா பையா கார்த்திகை மாசத்துல போராட்டி ஓட்டி போடுறாங்க. நீ போய் ஓட்டி போறதானடா அண்ணா. ஓ பட்டம் சரி. இங்க இருந்து போனேன் போயிட்டு அந்த 2 ஏக்கரா ஓட்டிட்டேன். ஓட்டி நேரா வீட்டுக்கு வந்தேன். சரி வீட்டுக்கு வந்துட்டு மலாட்டை கொட்டி எடுத்துக்கினேன். வேர்க்கடலை எடுத்துக்கினேன் என் பொண்டாட்டி பார்த்து பொண்ணு இன்னும் மிச்சம் மீதிங்கிற கொட்டையை போடுறீன்னு கேட்டேன். ஐயா கொட்டை நல்லா கேட்டுக்கங்க. இவன் மலாட்டி போட்டா அந்த மலாட்டை உள்ள அந்த சாலை விடுவாங்க. எடுத்துக்கினேன் இன்னும் போடல போடல சரி போடாது மலாட்டி கொட்டி எடுத்துக்கினேன். உன் பொண்டாட்டிய போய் கொட்டை கேட்டேன். என் பொண்டாட்டி தான் கேட்டேன் கொட்டை. என் பொண்டாட்டி பார்த்தா என்ன கேட்டேன்? என்னடா கொட்டை? மலாட்டை கொட்டை தான் கேட்டேன். கொட்டை தான் கேட்டேன். வேர்க்கடலை எடுத்துக்கினேன். என் பொண்டாட்டி கேட்டோன்னு என் பொண்டாட்டி கம்மிந்தா என் பையன் உனக்கு அமட்டம் புள்ளியாக்குது. அம்மா முள்ள அது எழுந்து தூங்கினேன். எழுந்து வண்ண எப்பா எப்பா ஏன் 2 கோடி எடுத்து வச்சு வந்துருப்பா. நீ கேட்டது எந்த கொட்டை? மல்லாட்ட கொட்டை தான் கேட்ட. கொட்டை கொட்டை ஏண்டா ஒரு மனைவிட்ட கேட்க சொல்ல அம்மா வேர்க்கடலை கொடுத்தாச்சு அந்த நேரத்துல விழுவணும் பச்சை பேரு கொடுன்னு கேட்டுருக்கோம். காராமணி கொடுன்னு கேட்டுருக்கோம். சாலை உரத்துக்கு தானே கொட்டையா? நான் இவங்களை கேட்டுக்கினே இருந்தேன். அந்த பையன் ஏந்துதியா ஏன் 2 கோடியா வேறிப்பான்னு சொல்லுது மறுபடியும். ஏண்டா அது கொட்டை போட்ட வேலையுமா? கொட்டை அவன் எந்த பாட்டியை கண்டா நீ வேற ஏன் நாட்டுக்கு போ? எந்த கொட்டைனா? அதான் கொட்டை.
ஐயா நீங்க மேல போங்க அவன் 8ஆம் கிளாஸ் அப்படிதான் அவன் நீர்பலம் இளபலம் குடிபலம் மிக்க நாடு தாங்கிய நாட்டிலே மன்னர் ஆட்சி ராஜேந்திரவர்மன் ஆட்சி என்றால் நாட்டு மக்கள் குறை என்னவென்று கேட்க தகுந்தளிக்க வேண்டாம் சொல்லுவீர் 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 மக்களுக்கு ஏதாவது குறைபாடு எந்த குறைபாடு கிடையாது குறையிட்டு பார்த்தால குறை என்பதே கிடையாது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கு ஐயா மன்னன் இருந்தால்தான் செல்வல்லைக்கும் மக்களில் என்றால் மன்னன் கிடையாது ஒருபோதும் கிடையாது அப்படி இருந்தாலும் மாதம் மாதம் தவறிடாமல் பருவமழை பெய்யுதா பெரியோர்களுக்கு ஒரு மழை உண்மைதான் தானம் செய்வோருக்கு ஒரு மழை ஒரு மழையும் கற்பு கரசிலுக்கு ஒரு மழையும் மாதமும் மாறி தவறாமல் மழை பெய்து வருகிறதா ஒருபாடு கிடையாது அந்த ஓது மந்தம் நம்முடைய மஞ்சள் நாட்டில் இருக்கும் ஆலயம் விஷ்ணு ஆலயம் சிவன் ஆலயம் பல ஆலயங்கள் இருக்கும் அம்மன் ஆலயத்தில் உற்ற வேதங்கள் ஓதுகின்ற மந்திரம் வேதங்கள் ஓதுகின்ற மந்திரங்கள் 6 கால பூஜைகளும் ஆமா ஐயா அண்ணன் நைவேதத்தில் சிறப்பு நடந்தது உண்மைதான் ஐயா ஏனால் கோவில் இல்லை என்றால் குளம் கிடையாது ஒருபாடு கிடையாது அந்த குளம் விளக்கெறிந்தால் தான் குடும்பத்தில் விளக்கு எரியும் முறையிட்டு பார்த்தால் குறை என்பது கிடையாது இருந்தாலும் என் மனதிலே நீண்ட நாட்கள் ஒரு குறை ஏற்பட்டுள்ளது என்ன தெரியுமா ஏற்கோ திருமணமாகி நீண்ட நாட்களாக குறைந்து பார்க்க இல்லாமல் நானும் என் மனைவியும் இருவரும் உல்லாசமாக சேர்ந்து சிவபெருமானாகிய ஏழை முதல் எருமைக்கடை 8000 ஜீவராசருக்கும் படிகளுக்கும் பரமர் உமாமகேஸ்வரருக்கு வேண்டி தவம் செய்து அந்த சிவனருளால் ஓர் குழந்தை பிறந்து அந்த குழந்தை பிறந்தவுடனே என்னுடைய மனைவியானவள் மண்ணிலே ஏற்றி விட்டார் பெற்ற தாய் இழந்தான் தாய்க்கு தாயாக இருந்து தந்தைக்கு தந்தையாக திகழ்ந்து சிவன் அருளால் பெற்ற பிள்ளைக்கு சிவமணி படைக்க வைத்து அன்று முதல் இன்று வரை திருமணம் என்ற வாழ்க்கையை புகாமல் மனம் என்று அமைதியை திகழ்ந்து மகனையே அப்படி இருக்கும்போது அயல்நாடு சென்று பட்டப்படிப்பு முடித்து இந்த தாயகம் வருகிறான் மகனை சந்திக்க வேண்டும் சிவமணி செல்வ மகனே நான் சொல்ல போற வார்த்தை நல்லா மகனே ஐயா நீங்க 2 பேர் யார் ஐயா என் மகன்டா ஆமா ஐயா உங்க புள்ள தானே ஐயா அவன் யாரு அவன் வந்து ஓய் மச்சான் சகலபாடி ஆமா மகனே சோமனி அப்பா அது என்னடா டேய் ஆமா நீ சொல்றது என்னடா முறை அது எப்படி முறைன்னு கேக்குற என் தங்கச்சி அவனுக்கு கொடுத்துக்கறா அவன் முன்னாடி நான் வெச்சிங்க லெஃப்ட் ஆட்டுங்குது கையில் போட்டுக்கிட்டா அந்த கையில் ஐயா நீ உன தப்பா நினைச்சேன் ஐயா கொடுக்கும் போது இந்த கம்மியாட்டி போய் ஓய்வா தான் ஐயா இருந்தா
கால போகல குடியில இறங்கினான் பாரு என் தங்கச்சி வச்சுக்கிட்டு போய் குடும்ப நேரத்துல அதனால கூப்பிட்டு அந்த வீட்டுல வச்சுக்கினேன் நல்லபடியா வாழ்க்கை குத்து வச்சுக்கிறேன் அப்படி தெளிவா இருக்க வேண்டும் சாப்பாடு போட்டு வச்சுக்கிறேன் அப்படி சொல்றா இலக்கமா சொல்றேன் ஆமா ஆளும் வளர மருந்தும் வளர மருதாண்டா வளர்ச்சி ஆளும் வளர மருந்தும் வளர மருதாண்டா வளர்ச்சி அருகாடி மகிழ்ச்சி தாலி போட்டு அம்மா தான் அவசியம் போ பொம்மால வாடா கேமரா இருக்குது வாடா நல்லா கவனிச்சு கேமரா இருக்குது உலக நாயகம் அப்படித்தானே வைப்பார் வாடா என்ன யா வரும்போதே ஒண்ணு சொன்னா டே பையா சரவணா உங்க அப்பாவா வாத்தியாரா இருக்கிறாரு நீ எம்மா நாளைக்கு தான் நடிகனாவே இருப்ப உங்க அப்பாவை போட்டு தட்டுனா நீ அடுத்தபடியா ஸ்ரீதரன் இடத்துல சரவணவும் பேர் வந்துடும் அப்படின்னு அவன் தான் சொன்னான் இது வாடா உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனையா இன்னும் எம்மா அம்மா பார்க்க வேண்டியதுக்கு அப்பம் பேர் சொல்றா புள்ள இருக்கு உன் பேர் சொல்லுங்க அங்க அழகான மகன் வந்திருக்கிறான் அவன் அயல்நாடு சென்று பட்டணம் விடுத்தான் கடைப்பிள்ளை எப்படிறாது அப்பா அயல்நாடு சென்று பட்டோலை முடித்து தாய் வந்து எழுதினேன் அப்படியா ஐயா ஐயா சிறப்பா இருந்தா சிறப்பாக படித்து விட்டு ஒரு வந்து கேள்வி கேட்கலாம் என் மகனியா நான் ஒரே இருக்கேன் டேய் என் மகனியா ஐயா அவரு வெளிநாடு போய் வெளிக்கு போய் வந்துக்கிறாரு அவரு ஐயா வாங்க ஐயா ஆமா வெளிநாடு போனீங்க ஏரோப்ளேன்ல தானே போனீங்க வானவத்தில ஐயா வானூர்தியில போனீங்க எனக்கு வானூர்திலாம் தெரியாது அமரர் ஊர்தி ஒன்னா தெரியும் செட்டா தான் வரும் இல்ல நீ உன்னை தள்ளுவேன் ஊராளுங்க எப்ப எப்பனுக்குறாங்க எதுக்கு அதுதான் ஒரு பிள்ளை பத்தி சொல்லி வச்சுருந்தேன் ஐயா இன்னொரு கேள்வி வாங்க ஐயா ஆமா வெளிநாடு போனீங்களே அங்க வள்ளிக்காய்ங்களா என்ன விலை விக்குது சன்றது எங்க என் மகன் போன இடம் எங்க ஃபாரின்ரா ஐயா இங்க வாங்க ஐயா வெளிநாட்டுல வள்ளிக்காய்ங்க 4 நாளுக்கு 4 கிலோ கொடுக்குறாங்களா ஃபாரின்ல வெள்ளிக்கிழமை கிடைக்குது ஆமா இங்க எவ்வளவு தெரியுமா இங்க 30 ரூபா 1/4 கிலோ ஆமா அங்க உன்ன சந்தைக்கு வெள்ளிக்கிழமை எத்துமா வருதான்னு சொன்னேன் என்ன பண்றது படிக்க வைக்கிறதுக்கு துட்டு இல்ல நானும் மகனை கேட்ட காலாது பட்டப்படை பவனுக்கு சாய வந்திருக்கான் ஐயா அடுத்த பயணம் போனீங்கன்னா ஒரு 2 மூட்டை வெள்ளிக்கிழங்கு வாங்கினாங்க நானும் உங்க அப்பா பேசி அவளூர்பேட்டை சந்தையில விற்று மகன் வந்த நேரம் சிறப்பான நேரம் கண்ணுக்கு விருதாக காட்சிக்கு நாட்டு சீக்கிரமே நாட்டு நிகழ்ச்சி ஐயா அவங்க ஆனாங்களே அது என்ன நாட்டியம் தெரியுமா அதுதான் பரதநாட்டியம் நாடும் என்ன தெரியுமா வராத நாட்டியம் ஐயா அறிவத்தவனை வந்தாங்களே ஏடா நாட்டு பெண் ஒருவர் மட்டும்தான் மீதி எங்க போனாங்க மீதி பேர்லாம் தெரியல அவங்க வந்து புரோகிராம புக் பண்ணிக்கிறாங்க எங்கடா அப்படியா